நான் இந்தியா வந்ததுலேருந்து நான் ஒரு பிளான் பண்ணுறதும் அந்த பிளான் சொதப்புறதுமாவே என் லைஃப் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் அம்மா ஆஸ்திரேலியா போகிறாங்க தங்கச்சியை பார்க்கறதுக்காக. ஸோ அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக திங்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். சரி நம்ம பாரிஸ் போகலாம், உனக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஓஎம்ஆர்லேருந்து இங்கே சென்னைக்கு வரதே பெரிய ட்ராவல் மாதிரி தான். பிகாஸ் மோர் தென் 1.5 hours ஆகிடும் டிராஃபிக் எல்லாம் தாண்டி. பட் இந்த பார்ட் ஆஃப் சென்னை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் இறங்கி நடக்கிறது போகிறது வரதுலாம் இதெல்லாம் தாங்காது. பிகாஸ் கவிஷ் சுத்தமாக கோஆப்ரேட் பண்ண மாட்டான். அண்ட் ஷாப்பிங் வந்தது தான் எனக்கு பாப்பாவோட சைஸில் டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா பாப்பாவுக்கு 8 years ஆகுது. நான் பார்த்தே 2 years ஆகுது. அவளுக்கு இது ஃபிட் ஆகுமா அது ஃபிட் ஆகுமான்னு கன்ஃபியூஷனில் நான் எதுவுமே வாங்கலை. தங்கச்சிக்கு ஃபோட்டோ அமிச்சாலும் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலாக இப்படி தான் டே எனக்கு போச்சு. எனக்கு அவங்க வெளியே சாப்பிட்டாங்க, எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு தோசை சாப்பிட்டா தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படி தான் லஞ்ச் முடித்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.